ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது, நாங்கள் வந்து பங்குனி மாதம் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கோவில் தான். இங்கே பாருங்கள், உங்களுக்காக இந்த இடத்த எல்லாத்தையும் நாங்கள் வந்து சுற்றி காட்டுதோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் இந்த மலை மேலே உள்ள கோயில். இந்த ஒரு வேன் நிற்கிது பாருங்கள். இது வந்து கோவிலேருந்து இந்த வேன் வந்து விட்டுருக்காங்க. இந்த மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு இந்த வேன் வந்து நம்ம வந்து கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து 10 ரூபாய் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு பிள்ளையார் கோயில். நம்ம வந்து எப்போதுமே வந்து படியேறதுக்கு முன்னகட்டி ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலை கும்பிட்டுட்டு நம்ம வந்து வரணும். இங்கே பாருங்கள், இது வந்து அது பக்கத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் தான். இதெல்லாம் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மலைக்கு மேலே வந்து ஏற ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த பழமை வாய்ந்த கோயில்கள் தான். அந்த கல் மண்டபம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் வந்து படிகள் வந்து உள்ள இடம். நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இது வழியாக தான் நம்ம வந்து அந்த மலைக்கு மேலே வந்து ஏறி போவோம். இப்படி வந்து நம்ம நடந்தும் போகலாம், இல்லைன்னா அந்த வேனில் ஏறியும் போகலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். நாங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து என்னோடய குழந்தைக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டது இந்த கோயிலில் தான் வச்சு நாங்கள் மொட்டை போட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த சீனரிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மலை மேலே வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இங்கே வச்சு எடுத்திருப்பாங்க. இது இன்னும் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இடம் வரும்போது நான் காட்டுதான் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அந்த மாதிரி உள்ள ஏரியா தான். இங்கே பாருங்கள், இது வந்து நடந்து வர பாதையில் நடுவட்ட விநாயகர் அப்படின்னு ஒரு கோவில் வந்து இருந்தது. இது வந்து அந்த கோவில் தான். எப்போதுமே வந்து படியில் ஏறி போகும்போது அங்கங்கே வந்து சின்ன சின்ன சாமியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்காக நிறைய இடங்களும் வந்து கெட்டி விட்டுருந்தாங்க. இது அந்த மாதிரி ஒரு சின்ன மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், தூரத்துலேருந்து உங்களுக்கு அந்த சீனை வந்து காட்டுதோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஊருங்கிறத விட இந்த கோயில் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இருக்கும். சின்ன சின்ன அதுக்குள்ள கடைகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த நடந்து போகிற பாதை தான். இது பக்கத்தில் வந்து இடுமன் சாமி அப்படின்னு ஒரு கோயில் வந்து உண்டு. எப்போதுமே வந்து மலை அடிவாரத்தில் காவல் தெய்வமாக கருப்பசாமி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து இடுமன் சாமி அப்படின்னு ஒரு கோவில் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து உங்களுக்கு அந்த சீனை காட்டுதும் பாருங்கள். இந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நல்லா சாரல் விழுந்துக்கிட்டே இருந்தது. காற்று வந்து சிலு சிலுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாதை வந்து 2 பக்கமாக பிரியுது. ஒரு சைடில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக நம்ம நடந்து போகிறதுக்கு செங்குத்தாக படிகள் இருந்தது. அந்த வழியாக நாங்கள் வந்து போகலை. இன்னொரு பாதை வழியாக நாங்கள் வந்து நடந்து போனோம். அது வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். கொஞ்சம் வந்து நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால அந்த வழியாக நாங்கள் வந்து நடந்து வந்தோம். கொஞ்சம் படிகள் வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட நம்ம நடந்து வரும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வருஷம் கழித்து நம்ம போகிறோம், எப்படியா நடந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அங்கங்கே உட்காந்துட்டு நாங்கள் வந்து நடந்து வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த படிகள் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படி ஒரு 700 படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலேருந்து இந்த கோவில் வந்து பம்புலி அப்படிங்கிற இடத்த தாண்டி வரக்கூடிய இடத்துல திருமலை கோயில் அப்படின்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது. அதுதான் இந்த கோவிலோட இதுதான் கோவிலோட கோபுரம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டாக இந்த இடம் வந்து இருக்கும். இது வந்து ஒரு அம்மன் கோயில் தான். நிறைய வந்து படிகள் வச்சு இருக்குது. இந்த இடம் வந்து மெயினாக வந்து நிறைய வந்து படங்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு எந்த படம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து மலைக்கு மேலே தான். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோவிலை வந்து நல்லா வந்து சரி பண்ணாங்க. அதனால் எல்லா பில்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கெட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் வந்து டெய்லி வந்து 100 பேருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 11:30 மணிக்கு 12 மணிக்கு டோக்கன் வந்து தருவாங்க. அதுவும் வந்து இருந்தது. நாங்கள் ஆனால் அன்னதானத்துலலாம் சாப்பிடலை. இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் மலை மேலே இருந்தது. ஒரு ஷாப்பிங் கடையும் ஒரு டீ கடையும் தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே தான் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு அம்மன் கோயில் தான் இது. இங்கே பாருங்கள், அந்த மேலேருந்து உங்களுக்கு இந்த சீனை வந்து நாங்கள் காட்டுதோம் பாருங்கள்.
பாருங்கள். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெப்பம். எப்போதுமே வந்து எல்லா கோயில்லையும் தெப்பம் வந்து இருக்கும். இப்போ வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து மொட்டை போட்ட இடம். இங்கே வச்சு தான் நாங்கள் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இன்னும் அந்த மண்டபம் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே என்னோடய பொண்ணோட ஞாபகம் தான் வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஓய்வு எடுக்கும் அறை அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. மக்கள் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக புதுசாக அது வந்து கட்டி விட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து தூரத்துலேருந்து அந்த மலைகள் எல்லாத்தையும் காட்டுதான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து கடனா நதி அப்படின்னு ஒரு டேம் வந்து இதில் இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து காட்ட முடிஞ்சது. அது வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம் பாருங்கள். இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி பஸ்ஸில் போனதுனால அந்த இடத்துக்குலாம் போக முடியலை. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட வெளிப்பிரகாரம். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப இப்போ புதுசாக கட்டினதுனால பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகரை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களோட சிலைகளை தான் வந்து இந்த சைடு 3 அந்த சைடு 3ன்னு கட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேல் வந்து நல்லா கம்பீரமாக அதில் தெரியுது. இது வந்து இந்த சைடு ஒரு 3 கார்த்திகை பெண்களோட சிலை வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம சுற்றி பார்த்துட்டு இப்போ மலைக்கு வந்து கீழே வந்து நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணினோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்திருக்கும் நாங்கள் வந்து நினைக்கிறோம். இதை வந்து மலையை விட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். நம்ம வந்து செங்கோட்டையிலேருந்து அடிக்கடி நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து திருமலை கோயிலுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து ஃப்ரீ பஸ்ஸு தான் லேடிஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வேனு கார்லாம் போச்சுன்னா எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ப்ரைவேட் வேனு கார்லேயும் நம்ம வந்து போகலாம். நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.